ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலப்பருப்பு, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு 3 சம அளவில் எடுத்து அதை நல்லா அலசிட்டு தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற பருப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. அது கூட காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறோம். நம்ம வந்து மாவு மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கொரன்னு இந்த மாதிரி அரைச்சா போதும். அப்போ தான் உருண்டை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த பருப்பு கூட நம்ம வந்து தேங்காய் விழுது சேர்க்க போகிறோம். அதுக்காக ஒரு 5 ஸ்பூன் வந்து தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து குழம்புக்கும் யூஸ் ஆகும். அதே சமயத்தில் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கும் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பருப்பு கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சோம்பு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 10 சின்ன வெங்காயம், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு, வாசத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகள், அதை மேலே தூவிக்கலாம். தூவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த வெங்காயம், நம்ம சேர்த்த கருவேப்பிலை எல்லாமே ஒன்று சேர இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு எல்லாமே நல்லா பிசைஞ்சு உருண்டைகள் உருட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து இதில் உருண்டைகள் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த உருண்டைகள் வந்து ஒரு மீடியம் சைஸ் பால்ஸாக வந்து நீங்கள் உருட்டினா தான் அது வேகிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் குழம்புல வந்து நம்ம போடும்போது அது நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பால்ஸாக நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம உருண்டை உருட்டும் போது எல்லா மாவையும் உருண்டை பிடிக்காமல் ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம குழம்புல கரைச்சி விட போகிறோம். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நம்மளோட உருண்டைகள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் ஒரு இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு இட்லி வேகிற டைம் தான். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஆவியில் வேக வச்சா போதும். இந்த உருண்டைகள் எல்லாம் நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் இதை குழம்புல போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்காக ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அது கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 10 சோம்பு, அதை வந்து நசுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாசம் வரும். இதில் நல்ல வாசம் வந்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், அது வந்து ஒரு 10, அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு நாட்டு தக்காளியை வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாலாம் இது கூட சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், அது கூட காரத்துக்காக 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மசாலா வந்து கருகிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட சின்னதாக ஒரு எலுமிச்சப்பழம் சைஸுக்கு வந்து நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சோம்பு அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறம் வாசத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு உருண்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருண்டையை வந்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். அப்போ குழம்பு வந்து நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த தண்ணியை வந்து இந்த குழம்பு கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருண்டைகளை வந்து குழம்பு கூட சேர்த்துடலாம். உருண்டைகளை சேர்க்கும் போது ஒன்று மேலே ஒன்று சேர்க்காம தனித்தனியாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் அது குழம்பெல்லாம் உறிஞ்சி அந்த உருண்டையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
உருண்டைகளை எல்லாத்தையும் குழம்புல சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அது எல்லாத்தையும் அமுக்கி விட்டுருங்க. அப்பதான் வந்து அது நல்லா ஈவனா வேகும். இப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் இந்த குழம்புல ஒரு 10 நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும். அப்பதான் அந்த உருண்டைகள் எல்லாம் நல்லா ஜூஸியா இருக்கும், நல்லா சாஃப்டாவும் இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் லைட்டாக மேலே வந்திருக்கு. உருண்டைகளும் நல்லா குழம்புல ஊறிருக்கு. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.